ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனானிஸ்டில் படிக்கிற ரெகுலேஷன் 2025 ஃபஸ்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான அப்ளைடு கேல்குலஸ் இதுக்குரிய எக்ஸாம் வந்து நாளைக்கு இருக்கும். நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க, ஃபார்முலாஸ்லாம் நல்லா தரவு பண்ணியிருப்பீங்க. இருந்தாலும் உங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்கும். ரெண்டாவது வந்து நீங்களுமே இந்த மிஸ்டேக்ஸ் பண்ணலாம், அதை நல்லா கவர் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களுக்கே தெரியாமல் இந்த மிஸ்டேக்ஸ்லாம் நீங்கள் விட சான்சஸ் இருக்குது. அதெல்லாம் நான் என்னென்னு சொல்ல போகிறேன், சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்ல போகிறேன். இப்படி பண்ணிங்கனாலே நீங்கள் படிக்கல அப்படின்னாலும் உங்களால் நல்ல மார்க்ஸ் எடுக்க முடியும், பாஸ் ஆகவே முடியும். ஸோ மோஸ்ட்லி நீங்கள் நல்லா பார்த்துருக்கீங்க, ஓரளவு கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த உங்களுக்கு யூஸ்ஃபாக இருக்கும். நீங்கள் ஒன்றுமே படிக்கல அப்படின்னாலும் இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்கலாம் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அனானிஸ்டில் படிக்கிற ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான அப்ளைடு கால்குலஸ் M1 பேப்பர் மேத்தமெட்டிக்கல் பேப்பர் வந்து இருக்கும். ஸோ நிறைய பேர் சொல்லாத டிப்ஸ் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக பாருங்க. ஒரு சில இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், நிறைய இது தெரியாது, நான் உள்ள சொல்லியிருப்பேன். அதனால வீடியோ ஃபுல்லாக பாருங்க. ஸோ இப்போ நம்ம சொல்ல போகிற எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஓரளவு கவர் பண்ணிட்டீங்க, நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்கனாலே இது வந்து செட் ஆகும். 50 மார்க் உங்களால் தாராளமாக எடுக்க முடியும். நீங்கள் ஓரளவு சும்மா கவர் பண்ணியிருந்தீங்கனாலே உங்களால் இப்போ நான் சொல்ல வரதை வச்சு 50 மார்க்ஸ் மேலே எடுத்துடலாம், அதாவது பாஸ் ஆகிடலாம். இல்லை நான் வந்து நல்லா ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா உங்களால் 65லேருந்து 75 வரைக்கும் எடுக்கலாம். ஸோ நீங்கள் இன்னும் நல்லா, அதாவது இப்போ நான் சொல்ல போகிற அந்த ஸ்மார்ட்டான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ப்ரெசென்டேஷன்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா 80+ கண்டிப்பாக எடுக்க முடியும். கொஸ்டின் கஷ்டமாக இருந்தாலுமே அதான் என்ன பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சில இது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் நல்லா ஃபுல்லாக பாருங்கள். அதாவது நீங்கள் ஒரு பேப்பரை ப்ரெசென்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னாலே ஸ்டெப்ஸ் இருக்கணும், உங்களுக்கு அப்புறம் ஃபார்முலாஸ் இருக்கணும், ப்ரெசன்டேஷன் இருக்கணும். இந்த 3 தான் ரொம்ப முக்கியம். ஸோ இதில் வந்து ஆன்சர் நான் தப்பாக லேட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆன்சருக்கு மார்க் கம்மியாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் இவ்வளோ தூரம் செஞ்சதுக்கே பார்த்தீங்க அப்படின்னா 16 மார்க்ஸில் 14 மார்க்ஸ் வரைக்கும் கிடைக்கிற கூட சான்சஸ் இருக்குது. அது உங்கள் கரெக்ஷன் பண்ண போகிறவங்க பொறுத்து மோஸ்ட்லி உங்களுக்கு கண்டிப்பாக 12+ கிடச்சிரும். ஸோ அதனால் இந்த டெக்னிக்கை ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ண பாருங்கள். இப்போ உங்கள்கிட்ட வந்து 2+3 எவ்வளோ கேட்குன்னா 5 எழுதக்கூடாது. அது நீங்கள் ஸ்டெப் வைஸாக கொண்டு போய் சேரும்போது இன்டெக்ரல் நீங்கள் டிஃபரன்சியேஷன் பண்ணலாம். ஸ்டெப் வைஸாக கொண்டு போயிட்டு ஃபார்முலாஸ்லாம் பாக்ஸ் போட்டு காட்டி கொண்டு போனீங்கன்னா உங்கள் பேப்பர் இன்னும் தனியாக வந்து நல்லா தெரியும். ஆன்சரை அடுத்த ஸ்டெப்பாக எடுத்து பாக்ஸ் போட்டு காட்டுங்க. நான் சொல்கிறேன், தெரியாத கொஸ்டினாக இருந்தாலும் உங்களால் நல்ல மார்க்ஸ் எடுக்க முடியும். இந்த மாதிரி நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறப்போ ஸ்டெப்ஸு, ஃபார்முலாஸு, ப்ரெசென்டேஷனு. இப்போ நீங்கள் சொல்லலாம் தெரியாத கொஸ்டின் எப்படி நான் வந்து ஸ்டெப் வைஸாக கொண்டு போகிறேன். அதுக்கு தான் நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு ஒரு ஃபார்முலாஸ் வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் எவ்வளோ தான் படிச்சிருந்தாலும் ஃபார்முலாஸை கண்டிப்பாக அங்கே படிச்சுட்டு தான் போகணும். அந்த ஃபார்முலாஸை மட்டும் நீங்கள் படிச்சுட்டு போனாலே போதுமானது. அதை ரிவைஸ் பண்ணிட்டு போயிருங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்துருக்கீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரிவைஸ் பண்ணிடுவீங்க. நீங்கள் நோட்டில் எழுதிருப்பீங்க. இல்லைனாலும் இப்போ இன்னும் உங்களுக்கு டைம் இருக்குது, அதை பார்த்துருங்க. ஸோ இப்போ நான் யூனிட் வைஸாக சொல்லிடுறேன் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வெயிட்டேஜ் அதிகம், அது கண்டிப்பாக ஈஸியாகவும் இருக்கும், உங்களால் வந்து அப்ரோச் பண்ணவும் முடியும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு டிஃபரன்சியேஷன் கான்செப்ட்ஸில் வந்து கேட்பாங்க. இந்த மாதிரி இருக்கிற கான்செப்ட்ஸ்லாம் உங்களுக்கு வரும். லிமிட்டு, கண்டினியூட்டி, டிஃபரன்சியேஷன் இந்த மாதிரி வந்து கேட்பாங்க. இதில் வந்து மீன் வழி திறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதில் வந்து கன்ஃபார்ம் கொஸ்டின் இருக்கும். அதில் இப்போ அவங்க கேட்குறாங்க அப்படின்னா இந்த ஃபார்மேட், அதாவது கிவன் ஃபங்க்ஷன் f(x) இஸ் கண்டினியூஸ், இந்த மாதிரி ஸ்டெப் வந்து எல்லாத்துக்குமே காமன் தான். இதை மட்டும் நீங்கள் போட்டிங்கனாலே மோஸ்ட்லி வந்து எல்லா இதுலேயும் இது ரிப்பீட்டடாக வரும். ஸோ இது ஒன்று படிச்சிங்கனாலே இதை நீங்கள் கொடுத்துற பொறுத்த வரைக்கும் அதாவது இந்த 3 ஸ்டெப் எப்பயுமே உங்களுக்கு வந்துட்டே தான் இருக்கும். அதனால் இதில் நீங்கள் இது கேட்டாங்கன்னா கொடுத்துட்டே இருங்க, கண்டிப்பாக இதுக்கு மார்க்ஸ் வந்து உங்களுக்கு வரும். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் யூனிட்டு அதே மாதிரி ஃபஸ்ட் யூனிட்ல ஃபார்முலாஸ் தான். ஃபார்முலாஸை படித்து நீங்கள் ஃபார்முலாஸை வச்சு நீங்கள் கொண்டு போனீங்கனாலோ இல்லை ஃபார்முலாஸ் போட்டு காமிச்சிங்கனாலே அதுக்கு மார்க்ஸ் கிடச்சிரும். ஸோ அதனால் அதில் ஃபஸ்ட்டு யூனிட் ஃபார்முலாஸ் நல்லா படிங்க. அதை நான் அனுப்பிட்டேன், அந்த கொஸ்டினை நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணிக்க பாருங்கள். ஸோ அது செகண்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் ஃபார்முலாஸ் 50% மார்க் வாங்கி கொடுக்கும். அது பாதி மார்க், அதாவது உங்களுக்கு கண்டிப்பாக 50% நீங்கள் வந்து அதை ஃபார்முலாஸ் படிச்சிங்கனாலே அங்கே கொஸ்டினில் வந்து பாதி மார்க் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதாவது நிறையா நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற மிஸ்டேக் இதில் என்ன அப்படின்னா d/dxக்கும் ∂/∂x வந்து கன்ஃபியூஷன் இருக்கும். அதை ஃபஸ்ட்டு கிளாரிஃபை பண்ணிடுங்க. ஸோ அதே மாதிரி வந்து ஹெசன் டிட்டர்மினன்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிடுவீங்க. அதை ஸ்கிப் பண்ணக்கூடாது, அதை நல்லா பார்த்துக்கோங்க. மேக்ஸிமா அண்ட் மினிமா இருக்குது அப்படின்னா அதுலலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் அப்ரோச் பண்ண பார்க்கணும். ஸோ உங்களை நான் காட்டுறேன். ஸோ இந்த இதெல்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக எல்லா இதில் கேட்குறாங்க அப்படின்னா கொடுக்க பாருங்கள். ஸோ அதுக்கு மார்க் வந்து கண்டிப்பாக வரும். ரிசல்ட்டை நீங்கள் நினச்சி கவலைப்படாதீங்க, அதாவது ஆன்சர் வரலன்னு சொல்லி கவலையப்படாதீங்க. ஸ்டெப் வைஸாக கொண்டு போகிறோமா அதை மட்டும் பாருங்கள். அதுக்காக ஸ்டெப்பு வரணுங்கிறக்க பக்கமாக எழுதிட்டு இருக்கோன்னா வர்ற ஸ்டெப் அப்படியே கொண்டு போயிட்டே இருங்க. தப்பான ஸ்டெப்பாக இருந்தாலும் கொண்டு போயிட்டே இருங்க, அதுதான் நம்மளுக்கு வேணும். அடிச்சு எங்கேயே மாற்றாமல் அப்படியே கொண்டு போயிட்டே இருங்க. ஆன்சர் தப்பாக வந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஸோ மூணாவது யூனிட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த ஸ்டாண்டர்டாக இருக்கிற எல்லா இன்டர்வல்ஸுமே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அது எல்லாமே மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுலேயுமே ஃபார்முலாஸ் படிச்சிங்க அப்படின்னா அந்த 50% உங்களுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஏரியா ரிலேட்டடாக வர கான்செப்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நாங்கள் காமிக்கிற இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இன்டிஃபைனைட் இன்டர்வல்ஸ், ஏரியா பிட்வீன் கர்வ்ஸ் எல்லாம் நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லியிருப்போம். ஸோ கண்டிப்பாக அந்த ஏரியா வச்சு கேட்குறாங்கன்னா இது கன்ஃபார்மாக நீங்கள் கொடுக்க பாருங்கள். ஸோ அடுத்த யூனிட் பொறுத்த வரைக்கும் டயக்ராம்ஸ், அதாவது எக்ஸ்ட்ராவாக இந்த 4th யூனிட் மார்க்ஸ் கொடுக்கும். டயக்ராம்ஸை சின்னதாக ரஃபாகவும் போட்டு காமிங்க. இல்லை உங்களுக்கு பெருசாக தெரியுனாலும் அதை போடுங்க. ரஃபானாலும் கண்டிப்பாக அதை எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு இந்த டயக்ராம் வந்து கொடுக்கணும். இந்த 4th யூனிட் பொறுத்த வரைக்கும் வேரியபிள்ஸை சேஞ்ச் பண்ணுறத கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அது போடணும் கண்டிப்பாக. அந்த வேரியபிள்ஸ் சேஞ்ச் ஆகிறத வந்து நீங்கள் கரெக்டாக எழுதி காமிக்கிறப்போ காட்டுற மாதிரி இருக்கணும். அதே நான் உங்களுக்கு காட்டுறேன் ஜேகோபியன் பொறுத்த வரைக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு ஓவராலாக யூனிட்ஸ் வைஸாக கேட்குறப்போ ஸோ இப்போ வந்து பேப்பர் ப்ரெசன்டேஷனுக்குள்ள வரலாம். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஸ்டெப் வைஸாக கொண்டு போங்க. ஃபார்முலாஸை கரெக்டாக வந்து பாக்ஸ் போட்டு காட்டுங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு டபுள் லைன் கீழே அண்டர்லைன் பண்ணி காட்டுங்க பென்சில் வச்சு. அதை அண்டர்லைன் பண்ணலாமான்னு கேட்டுக்கோங்க.
ஸோ அதுபோக வந்து ஸ்டெப் வைஸாக கொண்டு போகிறத அடுத்தடுத்த நியூ லைனாக கொண்டு போங்க. அப்படியே 6 மார்க் போட்டு அடுத்தடுத்து கொண்டு போங்க. அடுத்தடுத்து ஸ்டெப் கொண்டு போங்க. உங்களுக்கு ஸ்டெப் தான் வேணும் அப்படிங்கிறப்போ கீழே கொண்டு போயிட்டே இருங்க. அதாவது ஒரு ஈக்குவேஷன் எழுதுறீங்க அப்படின்னா அதை க்ரௌடான இடத்துல எழுதாதீங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து எழுதிருக்கீங்க, அதுக்கிட்ட இடம் இருக்குது, கீழே நீங்கள் எழுதிருக்கீங்க, அதாவது ரெண்டுக்கும் நடுவில் கொஞ்சம் இடம் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே நெருக்கம் எழுதாமல் அதை தனியாக அப்படியே எழுதிட்டே இருங்க. ஈக்குவேஷன் மெயின், அந்த ஸ்டெப்பு உங்களுக்கு கரெக்டாக எழுதிட்டீங்கன்னா மோஸ்ட்லி போதும். இன்னைக்கும் உங்கள் பேப்பரை காட்டணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபார்முலாஸ் ஃபுல்லாக எழுதுறப்பே பாக்ஸ் போட்டு காட்டிடுங்க. ஃபார்முலாஸ் தான் இங்கே மெயின், அதுதான் நான் உங்களுக்கு தனியாக ஃபார்முலாஸ் போட்டேன். ஸோ நிறைய பேர் பார்க்கல அப்படின்னா போய் பாருங்கள். ஸோ ஃபைனல் ஆன்சரை பாக்ஸ் போட்டு காட்டுங்க. இன்னொன்று என்னன்னா, நீங்கள் இப்போ ஒரு கொஸ்டின் எழுதுறீங்க அப்படின்னா அதில் ஆன்சர் வந்துடும். அந்த ஆன்சரே திரும்ப ஆன்சரும் போட்டு ஃபைனல் ஆன்சர் போட்டு ஒரு பாக்ஸ் போட்டு காட்டுங்க. கரெக்டான ஆன்சராக இருந்தால் பாக்ஸ் போட்டு காட்டுங்க, இல்லை அப்படின்னா அப்படியே விட்டுருங்க. இப்போயும் சொல்லிட்டு ஆன்சருக்கு மார்க் வந்து கம்மி தான், ஸ்டெப்புக்கு தான் மார்க்ஸ் அதிகம். இப்போ வரைக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே உங்களால் வந்து நல்ல மார்க்ஸ் எடுக்க முடியும். அப்புறம் சப்கெட்டிங்ஸ், அது வந்து உங்களுக்கு கிவன், சொல்யூஷன், ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம், ஃபார்முலா யூஸ்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பாக்ஸ் போட்டுக்கோங்க. இதெல்லாம் வந்து கரெக்ஷன் பண்ண போகிற ஸ்டாப்புக்கு வந்து கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும், உங்களுக்கு திருத்தறக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இதுக்கும் உங்களுக்கு தனியாக மார்க்ஸ் வரக்கு கொஞ்சம் சான்ஸ் இருக்கும். 2 மார்க் வந்து எக்ஸ்ட்ரா வரலாம் உங்களுக்கு ப்ரெசன்டேஷனுக்கு. தெரியாத கொஸ்டின் இப்போ எப்படி அட்டன் பண்ணுறேன்னு கேட்டால், தெரியாத கொஸ்டினை வந்து நான் சொன்ன மாதிரி ஃபார்முலாஸ் எல்லாம் போட்டு அட்டன் பண்ணுங்க. நம்ம கொடுத்த ஃபார்முலாஸை படிச்சிருந்தீங்களே போதும். ஆனால் தெரியாத கொஸ்டினை பிளாங்க் அவுட் வந்துடுறாங்க. உங்களுக்கு தெரியவே இல்லைனாலும் என்னத்தையாவது அட்டன் பண்ணுவீங்க. அதே மாதிரி வந்து உங்களுக்கு இப்போ நீங்கள் செஞ்சுட்டே இருப்பீங்க, அது தெரியாத சமா தான் இருக்கும், செஞ்சுட்டே இருப்பீங்க. ஏற்கனவே இங்கே படித்த ஆன்சர்னு சொல்லிட்டு அதை தூக்கி போட்டு வச்சுருங்க. அப்படி போடாதீங்க. அது என்ன ஆன்சர் வருதோ தப்பாக இருந்தாலும் அந்த ஆன்சரை கொடுங்க. நீங்களாட்டுக்கு வந்து ஒரு ஆன்சர் கொடுக்காதீங்க. சம்டைம்ஸ் நீங்கள் செய்கிறது கூட கொஞ்சம் கரெக்டாக இருந்து ரிலவெண்ட் ஆன்சர் வந்தால் கூட அது மார்க் வரும். நீங்களாட்டுக்கு வந்து எங்கேயோ படிச்சுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஆன்சரை போட்டிங்கன்னா தப்பாயிரும். அதனால தான் சொல்கிறேன். ஸோ ஸ்மார்ட்டாக நம்ம இப்போ எப்படி ஒர்க் பண்ணோம் அப்படின்னா, உங்கள் பேப்பரை நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுங்கள், ஸ்ட்ரைக் பண்ணிங்க காட்டாதீங்க, ஃபார்முலாஸை தெளிவாக போடுங்க, நம்பர்லாம் கரெக்டாக வந்து தெரிகிற மாதிரி கரெக்டாக எழுதுங்க. ஸோ அதே மாதிரி வந்து ஸ்டாண்டர்டான ஸ்டெப்ஸாக கொண்டு போங்க, ஸ்டெப் வைஸாக கொண்டு போயிட்டே இருங்க. சப்ஸ்டியூஷன் எங்கேயும் பண்ணுறீங்க அப்படின்னா அதை கரெக்டாக வந்து தெளிவாக பண்ணுங்கள். மிஸ்டேக்கு, இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்ன, ஃபார்முலாஸ் பாதி தெரியல அப்படிங்கிறக்கா பாதி எழுதிட்டு பாதி விட்டுருவாங்க. அப்படி பண்ணாதீங்க. ஆனால் எல்லாமே அட்டன் பண்ணணும். அதுக்காக ஃபார்முலாஸை பாதியோட நிப்பாட்டிடுறாங்க. ஃபுல்லானாலும் ஃபுல்ஃபில் பண்ண போகிறீங்க. அதே மாதிரி வந்து இன்டகிரேஷன் கான்ஸ்டன்ட்டில் வந்து +C வந்து நிறைய பேர் வந்து மறந்துடுவாங்க. அதை வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. லிமிட் அப்ளை பண்ணாமல் விட்டுறாங்க. லிமிட்லாம் இருக்குது அப்படின்னா அதை கரெக்டாக அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. யூனிட்டை கரெக்டாக போடுங்க, மிஸ்மேட்ச் பண்ணி போடாதீங்க, கரெக்டான யூனிட்ஸ் போடுங்க. ஸ்டெப்பை எப்பயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க, ஸ்டெப் வைஸாக கொண்டு போயிட்டே இருங்க. அதான் சொன்னேன், 2+3 5ங்கிறத ஒவ்வொரு ஸ்டெப்பாக போட்டு காமிங்க. நிறைய ஸ்டெப்ஸ் கொண்டு போங்க. இன்னொன்று வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற வந்து ஒரு சில டைம் நீங்கள் பார்த்துருக்க கொஸ்டின் அப்படியே வரும், அதை வந்து ரொம்ப வந்து எக்ஸைட்மெண்ட் ஆகி வந்து செய்வாங்க. அது கரெக்டாக பார்த்துருக்க மாட்டாங்க. அதே கொஸ்டின் மாதிரியே வேறு கொஸ்டின் கேட்டுருக்கலாம். அப்படிங்கிறப்போ உங்களோட அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்து கொஞ்சம் தவிர்த்துருங்க. கொஸ்டின் ஒரு 4-5 ரூபா தெரிஞ்ச கொஸ்டினாக இருந்தாலும் ஒரு 4-5 ரீட் பண்ணுங்கள். இன்னொன்று வந்து நீங்கள் செஞ்சு பார்த்துருப்பீங்க, நீங்கள் இப்போ போகிறதுக்கு முன்னாடி கூட ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருப்பீங்க, அதே சம் இருக்க மாதிரி இருக்கும். அவங்க சின்னதாக மைனூட்டாக சேஞ்ச் பண்ணிடலாம். நீங்கள் அதே மாதிரி செஞ்சிருக்கனால அவசரத்தில் வந்து அதை பார்க்காம டக்குன்னு செஞ்சு அங்கே வந்ததே செஞ்சு நீங்கள் முடிச்சிருவீங்க அந்த கொஸ்டினை. கடைசி வந்து பார்க்குறப்போ இதுக்கு ஆன்சர் வேறு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அதையும் பார்த்துக்கோங்க. இது வந்து எல்லாமே நம்ம எக்ஸைட்மெண்ட்டில் பண்ணுற தப்பு, அதுக்காக தான். ஸோ ஈஸியாக அட்டன் பண்ணி எப்படி மார்க்ஸ் வாங்குறது, லாஸ்ட் ஓவராலாக ஃபைனல் டச் பார்த்தோன்னா ஃபார்முலாஸ் கொடுங்க, ஸ்டெப்ஸ் கொடுங்க, ப்ரெசன்டேஷன் கொடுங்க. ஓவரால் கான்ஃபிடென்ட் வந்து வச்சுக்காதீங்க. அதாவது நான் கொஸ்டின் தெரிஞ்சிச்சா கேஷுவலாக அட்டன் பண்ணுங்கள். ரொம்ப வந்து எக்ஸைட்மெண்ட் ஆகி அதில் மறந்துடுறாங்க, அதுக்கு தான் நான் சொல்ல வரேன். ஸோ அனெக்ஸரில் எந்த தப்பு பண்ணாங்க, டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. டைம்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 மார்க்ஸுக்கு 20 to 25 மினிட்ஸ் வந்து அலாட் பண்ணிக்கோங்க. ஒரு 30 மினிட்ஸ் கூட வச்சுக்கோங்க. 16 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் அதாவது ஒரு 3 கொஸ்டினுக்கு வந்து 1.5 மணி நேரம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மீதி இருக்கிற 2 கொஸ்டினுக்கு வந்து 1 மணி நேரம் வச்சுக்கோங்க. ஆனால் ரிவைஸ் பண்ணுறது கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வரலாம் எக்ஸாம்ஸ் எல்லோரும் நல்லா பண்ண போகிறாங்க, கண்டிப்பாக ஈஸியாக தான் வரும். ஸோ நீங்கள் படித்த கொஸ்டின் தான் வரப்போகுது. ஆல் த பெஸ்ட். இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் மினிட் உங்களுக்கு ப்ரிப்பரேஷனுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வேணுமா அப்படிங்கிற மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டு இருப்போம். எல்லாத்துக்கும் மேக்ஸ் வேணுமா அப்படிங்கிற மறக்காம பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.